ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீடிங் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு இன்ட்யூஷன் வந்தனால இந்த ரீடிங் உங்களுக்காக. ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 இந்த பிளாக் கலர் ஸ்டோன் அண்ட் பைல் 2 இந்த லைட் பிங்க். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கீப்பர் டெக்லேருந்து ரீடிங் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 இந்த பிளாக் கலர் ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். ஸோ உங்களுக்குரிய மெசேஜ் உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க, என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க உங்களுக்காக. ஸோ 5 கார்ட்ஸ் எடுக்கலாம். Coffin, first card, second card pathway, gift, unexpected income and distant horizon. So some situation, some ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எண்ட் ஆயிருக்குங்க உங்கள் லைஃப்பில். ஓகே, ரிலேட்டட் எனி திங், சம் ஹெக்டிக் சிச்சுவேஷன் சொல்லலாம். ஓகே, அந்த சிச்சுவேஷன்லேருந்து இங்கே வெளியே வந்திருக்கீங்க, அது கம்ப்ளீட்டாக எண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஒரு நியூ வே அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. அது யூ டோன்ட் நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வே எப்படி இருக்கும், ஏன்னா தூரத்தில் வெளிச்சம் தெரியுது. நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பாதைன்னு, எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது இருக்கும்ல. பட் அங்கே வெளிச்சம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கலாம். அந்த வழியில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கலாம். ஈவன் அந்த வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கலாம் அப்படின்னா, முள்ளாக இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் இங்கே இருந்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் போக வேண்டிய ஒரு டெஸ்டினி அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினி இது தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் போகிற டெஸ்டினி ஓகே, ஒரு நியூ ஜேர்னி அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா, கிஃப்ட் அப்படின்றது வந்திருக்கு. சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத யூனிவர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நீண்ட நாள் காத்திருந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ரிலேட்டட் உங்கள் தொழிலில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய ஒரு பண ரீதியாக ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம். சம்திங் இந்த ஒரு லாஸ் அப்படின்றது நீங்கள் மறக்கிற அளவுக்கு இந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. இது கடவுள் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு லைஃப்பில் நீங்கள் பார்த்த விஷயம் கஷ்டங்கள் போதும். இனிமேல் உங்களுக்கு ஒரு நியூ ஜேர்னி, அது ஒரு ஹாப்பியான ஜேர்னி, ஒரு ப்ராஃபிட்டான ஜேர்னி, பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெனிஃபிஷியலான ஜேர்னி, ஒரு நல்ல ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாதையில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லைஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எனிதிங், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு லைஃப் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் வே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, வித்தின் 27 டேஸ், வித்தின் 27 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய ஜேர்னி பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் புதுவிதமான ஒரு பார்வையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு வழி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க மூலியமாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஜேர்னி அப்படின்றது மாற்றப்படலாம். ஒருத்தவங்க மூலியமாக ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது அந்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லலாம். மணி வைஸில் எனிதிங் அதில் உங்களுக்கு கிடைக்க போகுது.
இந்த 27 அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்கி நம்பராக எனக்கு தெரியுது. நீங்கள் 9 சீரீஸ் இருக்கலாம், 5 சீரீஸ் இருக்கலாம், 1 சீரீஸ் இருக்கலாம். ஒரு ஃபயர் சைன் அப்படின்றது வந்து ஒரு அதிகமாக உங்களுடைய ரீடிங்கில் எனக்கு தெரியுது. ஈவன் சிலருக்கு வந்து ஸ்வாட் சைன் கூட இருக்கலாம். ஸோ இந்த 2 சைனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதர் திங் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஸ்டன்ட் ஹரிஜான் அப்படின்றது வந்து இங்கே வந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு இப்போ சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு வந்து இந்த ஆசை தேவையா, உங்களுக்கு வந்து இது நடக்குமா அப்படின்ற மாதிரி, ஸோ உங்களுடைய தகுதிக்கு மீறியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வழியே நீங்கள் வந்து பின்பற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு காற்று உங்களுக்கு வந்து அடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், லக்கி வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஈஸி வே கிடையாது, ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் கிடையாது. யாருமே இது வந்து ட்ரை பண்ணவும் மாட்டாங்க, இல்லை வந்து இது பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, இல்லை அது யோசிக்க பயப்படுவாங்க. இதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா, இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம போகிற மாதிரியே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு திங்கிங் இருக்கிற மாதிரி இல்லை. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு எய்ம் கோல் வச்சு நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து அதில் வந்து சேஸ் பண்ணிட்டு போகிறீங்க அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ஒரு விஷ், அந்த ஒரு டெசிஷன், அந்த ஒரு லைஃப், அந்த ஒரு பாத் உங்களுக்கு தேடி வரப்போகுது. அது வந்து லக்கிலி உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேயில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. இது வந்து உங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு இது வந்து எண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்திங் உங்களுடைய ரியலைசேஷன் அப்படின்றது வந்து பயங்கரமாக அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்து ஆயிருக்கு, பிகினிங் அப்படின்றது வந்து எனார்மஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து நீங்கள் போக போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு வழியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த வழி உங்களுக்கு வந்து லக்கியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்செஸ்டர் உங்களுக்கு வந்து குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் வருத்தப்பட்டது போதும், நீங்கள் ஃபீல் பண்ண அழுதது போதும், உங்களுடைய அந்த வெயிட்டிங் ஓவர் ஆக போகுது, உங்களுடைய வழிகள் குறைய போகுது. இனிமேல் நீங்கள் போகிற பாதை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஒரு லக்கியாக, ஒரு பேலன்ஸ்டாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு ஹாப்பி லைஃப் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதுக்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அது அப்படிப்பட்ட ஒரு வே. அது வந்து ஈஸி கிடையாது, நான் அதை தான் சொல்கிறேன். அந்த ஆசை அப்படின்றது வந்து ஈஸியான ஆசை கிடையாது. ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது அப்படிப்பட்ட ஒரு ஆசை. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இது இவங்களுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக முடிக்க போகிறீங்க. அது கரடு முரடான பாதையாக இருந்தாலும், மேடு பள்ளமாக இருந்தாலும், உங்களுக்கு வந்து அந்த பிரைட்டன் பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த லைஃப் எப்படி இருக்குன்னா ஒரு பிரைட்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட், இந்த பிங்க் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன், உங்களுக்குரிய மெசேஜ், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது, என்ன சொல்லணும்னு விரும்புகிறாங்க உங்ககிட்ட. ஓகே, ஸோ 5 கார்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட், கிரேட் ஃபார்ச்சூன், மெசேஜ் ஆஃப் கன்சர்ன், child, privileged lady, and final message, unexpected income. Okay, so something மெயினாக இங்கே வந்து ரிலேஷன்ஷிப், அதர் திங் நீங்கள் ஆசைப்படுற விஷயம், எனி திங். ஓகே, ஸோ அதில் வந்து என்ன மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த குட் நியூஸ் உங்களுக்கு வந்து லேடி மூலியமாக, அவங்க வந்து ஒரு மெச்சூர்ட், ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன், இவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேயில் ஒரு கிரேட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ். உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது வந்து பிகின் ஆக போகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ். ரொம்ப நாளாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஃபார்ச்சூன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. முக்கியமாக ஒரு லேடி,
மூலயமா. ஓகே, ஸோ இவங்க வந்து பேரண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு மெச்சூர்டு பர்சனாக எனக்கு தெரியுறாங்க. இது வந்து சிலருக்கு வந்து தொழிலில் ஏன்னா மணியும் காமிச்சிருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஒர்க்கிங்கில் கூட இருக்கலாம். பரஸ்பரமாக முடிகிறதுக்கும் இல்லை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு பாலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ சம்திங் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக ஆசைப்படுற விஷயத்துக்கு வந்து ஒரு பச்சை கொடி காமிச்சா எப்படி இருக்கும், அதுதான் இங்கே வந்திருக்கு. இந்த பர்சன் மூலியமாக இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நீங்கள் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் மூலியமாக இந்த ஒரு வார்த்தையாக, இந்த பர்சன் மூலியமாக இப்படி ஒரு மாறுதலாக, மனமாற்றமாக, இவங்களா இப்படி பேசினாங்க, இவங்களா இப்படி இந்த மெசேஜ் கொடுத்தாங்க, இவங்க சம்மதிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி திங்கிங் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு பர்சன் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயம், நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ சிலருக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்காக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சக்ஸஸ் ஆக போகுது. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமும் இங்கே தெரியுதுங்க. சிலருக்கு வந்து லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபமாக உங்களுக்கு அந்த விஷயம் முடிய போகுது, நடக்க போகுது. சேல் பர்ச்சேஸ் எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ண விஷயம், அந்த மெசேஜ் அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் தாங்க உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்காக நான் இன்னும் ஒரு 2 கார்டு எடுக்கிறேன், என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஈவன் சிலருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது கூட இருக்கலாம். ஓகே, ஸோ திடீர்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, திடீர்னு என்கேஜ்மெண்ட் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு வந்து இன்னும் 2 கார்டு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ தாட்ஸ், சம் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க, அதான் நான் சொல்வேன். சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், இன் எனி ப்ராப்ளம், இன் செப்ரேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லை ஏதோ ஒரு விஷயம் கோர்ட் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, சம்திங் ஒரு இஷ்யூஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கு வந்து சாதகமாக சில விஷயங்கள் அமைய போகுது, அதுதான் எனக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஈவன் நீங்கள் வந்து இதுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேயில் ஒரு பெருசாக போகும்னு நினச்ச விஷயம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாகி போகுது, ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் போல், இல்லை ஏதோ ஒரு மணி போகுது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்துப்பீங்க. பட் அது வந்து கடவுள் ஒரு என்ன உங்களுக்கு வந்து பிளான் பண்ணாங்கன்னு தெரியலை. அந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து மாறுறதுக்கும், இந்த மாற்றம் அப்படின்றது வந்து இங்கேயும் ஒரு லேடி தான் தெரியுறாங்க. அந்த லேடி மூலியமாக இது வந்து ஒரு கன்வின்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு ரிட்டன் நல்ல விஷயம் நடக்க போகுது. பிரிஞ்சவங்க சேர போகிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வந்து ஒரு செப்ரேஷன் இருக்குது அப்படின்னா சேர போகிறாங்க, ரீயூனியன் ஆக போகுது. சிலருக்கு வந்து சம்மதம், சிலருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. அதுதான் உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறாங்க. ஸோ டோன்ட் வரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு பர்சன்ட் இருந்து மெசேஜ் வரல, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்க மாதிரி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து முடியும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் வந்து கிரேட் ஃபர்ச்சூனாக அமைய போகுதுங்க. இதுதான் உங்களுடைய மெசேஜ். உங்களுடைய ஆன்சிஸ்டர் சொல்லணும் விரும்பின விஷயம் அதுதான். நடக்கிற விஷயம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.